நமக்கு தெரியும் ஒரு உயிரை படைக்கக்கூடிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது அப்படின்னா பிரம்மாவிடம் இருக்கிறது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும். இப்போ நம்மளுடைய சுவாசம் அப்படின்ற இந்த மூச்சு காத்து இருக்கு இல்லையா, அதை தான் நாம பிரம்மா அப்படின்னே சொல்றோம். இப்போ இந்த 9 கிரகங்களை பிரம்மாவை பற்றி குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக அது பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய வெளிப்பாடு தான். அப்போ குரு பகவானுக்குன்னு சில எதிரிகள் இருக்கிறார்கள். இந்த எதிரிகள் அப்படின்ற ஒரு சேர்க்கை ஏற்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய கர்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுல வாழுறதுல சில இடையூறுகள் ஏற்படும். இப்ப மனிதனுக்கு நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கெட்டதே வாழ்க்கையா இருந்தா சிறப்பா இருக்காது இல்லையா? தான் நல்லா வாழணும்னு ஆசைப்படுற நேரத்துல அவர் கெட்ட விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுன்றது பேர் தான் பிரம்மஹத்தி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதாவது ஒழுக்கமாக வாழுவதற்கு நமக்கு என்ன தோஷம் இருக்கக்கூடாது அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் இருக்க கூடாது.